நம்ம தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சகாப்தமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம விஜயகாந்த் அவர்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அப்படிங்கிறது தான். இவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ராமநாசபுரம் அப்படிங்கிற சிற்றூரில் தான் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அழகர் சாமி அண்ட் அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இவருக்கு ஒரு வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டு இருக்காங்க. இதனால இவங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க. ஸோ இவர் தன்னோட தொடக்க கால பள்ளி படிப்பை பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் இருக்கிற ஒரு பள்ளியில தான் படிச்சிருக்காரு. இவர் இளம் வயதுல இருந்தே படிப்பு மேல பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்காரு. அதே சமயம் இவருக்கு சினிமாவில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. அதனால இவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காரு. அதனால இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா கீரை துறையில நடத்திட்டு வர்ற அவரோட ரைஸ் மில்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை சேர்த்து விட்டுருக்காரு. அந்த ரைஸ் மில்ல நம்ம விஜயகாந்த் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. இவர் வந்து நம்ம தமிழ் திரையுலக சங்கத்திற்கு நிதி திரட்டுறதுக்காக வெளிநாடுகளில் நிறைய கலை நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்றி நடத்தியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பொறுப்பு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு தான் வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போவே சமூகத்திலையும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் இவர் நிறையவே ஆர்வம் காட்டியிருக்காரு. இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்களோட ஃபிலிம் கெரியரை பற்றி பார்க்கலாம். 1976லேருந்து 77 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் ராசி அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ கடையில் தான் இவர் ஆசை தம்பி அப்படிங்கிறவர்கிட்ட திரைத்துறையில் வாய்ப்பை தேடுறதுக்காக நிறைய ஃபோட்டோக்களை எடுத்திருக்காரு. பகல் ஃபுல்லாக ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி 41 நாட்களில் பார்த்தீங்கன்னா 32 புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் வரையும் ஆகுமா. இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அந்த லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா 8000 வாட்ஸில் இருக்குமா. அந்த ஹீட்டெல்லாம் தாங்கிட்டு தான் இவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த புகைப்படங்கள் தான் இவருக்கு திரைத்துறையில் வாய்ப்பை வாங்கி தந்திருக்கு. அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு தன்னோட பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு கனவோட சென்னைக்கு கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் யாரையுமே தெரியாது. இவர் எந்த ஒரு சினிமாட்டிக் பேக்ரவுண்டுமே இல்லாமல் தனியால் கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் 1978 தான் பி மாதவன் அவர்கள் டைரக்ட் பண்ண என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட தம்பியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவருக்கு 101 ரூபாய் முன்பணமாகவும் கொடுத்துட்டு 3 நாள் மட்டும்தான் நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை இந்த படத்துல இருந்து நீக்கிட்டு மனோகர் அப்படிங்கிறவங்கள நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவரோட நடிப்பு அந்த டைரக்டருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால இவர் அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது பல தயாரிப்பாளர்கள் இவரை வந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.